Hello friends, welcome to Guru Rai Trading Analysis. நேற்று பட்ஜெட் டே ஸ்பெஷல் மார்க்கெட் டே நேற்று இருந்தது. நேற்று மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, அதாவது 1 February, நாளைக்கு 3 February மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் நியூஸ் இருக்குது, என்னெல்லாம் லெவல்ஸ் இருக்குது, ஸ்விங் ட்ரேடுக்கு என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி எப்படி நேற்று பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பட்ஜெட் டேல அப்படின்னு. நம்ம இது வந்து ஏற்கனவே அன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். என்னென்னா பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூவ் எதுவும் வலட்டிலிட்டி எதுவுமே இல்லை. ஏன்னா இந்தியா வந்து நல்ல கூல்டவுனாக இருந்தது. அது இல்லாமல் பெரிய இம்பேக்ட் எதுவுமே கிடையாது எந்த செக்டாருக்கும் எந்த இதுவும். அதனால் வந்து ஒரு பெரிய வலட்டிலிட்டி ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருந்தது. ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலான பட்ஜெட் டே மாதிரி பெருசாக எதுவும் பர்ஃபார்ம் ஆகலை எந்த இதுவுமே. ஸோ மார்க்கெட் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. பிரேக் பண்ணி வந்து மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பட்ஜெட்டில் எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு பாசிட்டிவான நல்ல ஒரு மூவ் வந்தது. பட் ஆனால் பெரிய பட்ஜெட்டில் வந்து எந்த ஒரு செக்டாருக்குமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் பாசிட்டிவான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை எக்ஸப்ட் இந்த இன்கம் டேக்ஸ் இதை தவிர. அதனால் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு நேற்று எந்த இன்வெஸ்டர்ஸும் எந்த ஒரு குருவிலும் வந்து எந்த விதமான இதையும் ரியாக்ட் ஆகலை. மார்க்கெட் வந்து ரியாக்டே ஆகலைன்னு சொல்லலாம். ஒரு 300 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ரியாக்ட் ஆகிருக்கு. அதுவும் மேலே கீழே போயிட்டு கடைசியில் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட லோவாக தான் வச்சுருக்காங்க. 23,482, அதாவது 23,500க்கு கீழே க்ளோஸ் வந்துருக்கிறது ஒரு வரி தான். அகெயின் நீங்கள் பாருங்கள், இந்த கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே நாளைக்கு வந்ததுன்னா திரும்பவும் இது வந்து டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, குளோபல் இண்டிசஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்து தெரியும். நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், உங்களுக்கு இந்த டவுன் ட்ரெண்டை கண்ட்ரோலை விட்டுட்டு ஒரு த்ரீ டேஸாக வந்து நல்ல ஒரு இதை பர்ஃபார்ம் பண்ணுது, பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பட்ஜெட்டில் வரும் அப்படிங்கிற ஒரு நியூஸஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் எந்த பேங்கிங் செக்டாருக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் ஸ்பெசிஃபிக்கான எந்த இதுவும் இல்லாததால் நம்ம 50,000க்கு மேலே போனால் தான் ட்ரெண்ட் ரிவர்சல்னு எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருந்தோம். 50,000 ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பி ஒரு செல் ஆஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டோஜி பேட்டர்ன் மாதிரி ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட லோவாக தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட லோவாக க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு அகெயின் பார்த்திங்கன்னா இது இந்த இதுலேருந்து டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கணும். இது வந்து பாசிட்டிவாக எதுவுமே வந்து இல்லை நியூஸில் இந்த நமக்கு பட்ஜெட்டில். நிஃப்டி மிட் கேப் பாருங்கள். நிஃப்டி மிட் கேப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருந்தாங்க. இந்த இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு க்ளோஸ் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது பட்ஜெட்டோட இம்பேக்ட் ஒன்றும் பெருசாக இல்லாததால் உங்களுக்கு திரும்பி அங்கேருந்து செல் ஆஃப் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட லோவாக தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது நாளைக்கும் வந்து இன்னையோட இந்த க்ளோஸை விட கீழே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா இது வந்து உங்களுக்கு ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கான பாசிட்டிவ் இதுதான் சான்சஸ் அதிகம். பார்த்தீங்கன்னா இன்னும் டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிஃப்டி ஸ்மால் கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுன் ட்ரெண்டை வந்து உடச்சி ஒரு பாசிட்டிவாக ஒரு இது வந்திருக்கு. பட் ஆனால் இது நாளைக்கு இங்கேருந்து ஃபால் ஆகுமா இல்லை இதுக்கு மேலே உடச்சி ட்ரேட் ஆக ஆரம்பிக்குமா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். இது வந்து 8,185க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ செக்டார் வைஸை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத, எந்த செக்டார் பெஸ்ட்டாக இருக்குது என்ன அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி ஐடி பாருங்கள், இது டவுன் ட்ரெண்டோட கம்ப்ளீட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இன்னும் இதில் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், வருது இறங்கு ஏறி திரும்பி இறங்கி திரும்ப ஏறி திரும்ப இறங்கி திரும்ப இந்த சப்போர்ட்டை நோக்கி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டி ஐடியும் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இந்த
இதெல்லாம் பேட்டரி செக்டாருக்கான இதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கம்மி பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிறதால உங்களுக்கு டேக்ஸ் கம்மி பண்ணி இருக்கிறதால பர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து நேற்று ஏறி இருக்கு. இது நாளைக்கு கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கூட ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிஃப்டி மெட்டல் கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டுக்குள்ளே வந்தாச்சு. திரும்பி அகைன் இங்கே வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் அது பாசிட்டிவாக எந்த ஒரு இதுவும் ரியாக்ட் ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. போயிட்டு இங்கே வர ஆரம்பிக்குது. ஃபர்தராக வந்துட்டு இதுக்கப்புறமா பிரேக் அவுட் ஆகுது. இந்த பக்கமாக கீழே டவுன் சைடா அப் சைடாங்கிறத பொறுத்து தான் அதோட ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நிஃப்டி ஃபார்மா பாருங்கள், கரெக்டாக ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணி அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. நான் ஃபர்தராக இது ஃபாலோ ஆகிட்டு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு கூட எடுத்துக்கலாம். வந்துட்டு இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு இங்கே 20,650 சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு அகைன் ஏற ஆரம்பித்தா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது, டபுள் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு அது டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலாக தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் ரொம்ப பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ண செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டார். ஆட்டோ செக்டாருக்கு அடுத்து எஃப்எம்சிஜி செக்டார். எஃப்எம்சிஜி செக்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 3% கிட்ட எனக்கு ஏறி முடிஞ்சிருக்கு. இது ப்ரீவியஸ் இதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த இது வந்து நாளைக்கு இது 58,810க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இது இன்னும் பாசிட்டிவாக போகும். ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி செக்டாரை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்டாக்ஸ் பேஸ்டாக எந்த ஸ்டாக்ஸை வந்து என்ட்ரி என்ன லெவலில் எடுக்கணுன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதில் என்ட்ராங்க. ஆனால் மினிமம் குவான்டிட்டிஸாக வாங்குறது ரொம்ப நல்லது. நிஃப்டி எனர்ஜி பாருங்கள், நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே பிரேக் அவுட் வந்துருச்சுன்னு நினச்சோம். பட் அங்கேருந்து திரும்பி வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது நாளைக்கும் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதா இல்லை இதுக்கு இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே வந்துடுதா அப்படிங்கிறத நாளைக்கு ஓப்பன் ஆகிறத பொறுத்து தான் சொல்ல முடியும். பட் ஆனால் வீக்காக தான் இருக்குது ட்ரெண்ட். ஒன்றும் பெரிய பாசிட்டிவிட்டி எதுவும் இல்லை. நிஃப்டி மீடியா வந்து பாருங்கள், இந்த ட்ரெண்ட்லேயே தான் வந்து இதாகிட்டு இருக்கு, ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. டவுன் ட்ரெண்ட்லேயே தான் அது வந்து சப்போர்ட்டை ஹிட் பண்ணியிருக்கு, ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணியிருக்கு. நாளைக்கு அங்கேருந்து அகெயின் இந்த சப்போர்ட்டை நோக்கி ஃபாலோ ஆகுதா இல்லை இங்கேருந்து பிரேக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே வந்து ஃபர்தராக பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுமான்றது பார்க்கணும். 1639க்கு மேலே அது ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா தான் பாசிட்டிவ்னு நம்ம எடுத்துக்க முடியும். நிஃப்டி ரியாலிட்டி பாருங்கள், நிஃப்டி ரியாலிட்டி ரெசிடென்ஸ் கிட்ட எக்ஸாக்டாக வந்து ஹிட் ஆகிட்டு அங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நிஃப்டி ரியாலிட்டி வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிட்டிவிட்டி இருக்குது. பாசிபிலிட்டி ரொம்ப இதாக தான் இருக்குது. நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் பாருங்கள், நேற்றுலாம் வந்து நியூஸில் நம்ம பட்ஜெட்லலாம் ஒன்றும் பெரிய பேங்கிங் செக்டாருக்கான பாசிட்டிவ் நியூஸ்லாம் எதுவுமே இல்லை. அதனால் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணது அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ரொம்ப பேங்க் செக்டார்ஸ் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ப்ரைவேட் பேங்க் பாருங்கள், இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸை உடச்சி நேற்று வந்து ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்திருக்கு. இது நாளைக்கு இதுக்கு மேலேயே வந்து கண்டினியூட்டட் ஆகிற பட்சத்தில் ப்ரைவேட் பேங்க்ஸ் HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கொடக் பேங்க் இதெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பேங்க்கையும் லெவல்ஸை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல ஆட்டோ, எனர்ஜி ப்ளஸ் ப்ரைவேட் பேங்க்ஸில் கொஞ்சம் இது 3 தான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி ப்ராடர் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் சைடு தான், அந்த நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. இன்னும் வந்து அந்த சினாரியோ தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. பட்ஜெட்டால் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை.
ஸோ கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் குவான்டிட்டிஸை ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மினிமமாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். தென் இப்போ நாம் 3rd February ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸ். 3rd February ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து RVNL. RVNL பாருங்கள், ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் வந்து இருந்துட்டு உங்களுக்கு இப்போ தான் இதாக இருக்குது. உங்களுக்கு நாளைக்கு இது வந்து 438க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா 503 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேசகான் டாக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு 2360க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா 2675 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இர்கான் இன்டர்நேஷ்னல் வந்து 236க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா 263 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் பாருங்கள், ஆல் டைம் ஹையை உடச்சிட்டு பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் க்ளோஸ் வந்திருக்கு. இது வந்து 8000 மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா 8200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் நாராயணா ஹிருதாலயா வந்து 1400க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா 1500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐடிசி பாருங்கள், இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து இருக்குது. இது 463க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா ஷார்ட் டேர்மில் 496 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேரிகோ லிமிடெட் பாருங்கள், நல்ல ஒரு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷனும் பெரிய விற்க வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. 695க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 735 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. SBI கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் சர்வீஸ் லிமிடெட், இதுவும் பாருங்கள் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் வந்திருக்கு. 825க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 893 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ளூ ஸ்டார் பாருங்க, நல்ல ஒரு ஓப்பன் இது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு சாட்டர்டே அன்னைக்கு. இது வந்து 2057க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 2415 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜென்சார் டெக்னாலஜிஸும் பாருங்கள், நல்லா ஆல் டைம் ஹையில் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு சாட்டர்டே அன்னைக்கு. 968க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 990 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே என்னோட வியூஸ் தான். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணதுக்கப்புறமா ட்ரேடுங்க. இந்த மாதிரியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். வாட்ஸ்அப்பில், டெலகிராமில் சேனல்ஸ் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே ஃப்ரீ சேனல்ஸ் தான். எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அதில் குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, நியூஸ் பேஸ்டாக என்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.